நெல்லையில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்த ஐடி ஊழியர் கவின் கொலை செய்யப்பட்ட வழக்கானது நெல்லை மாநகர காவல்துறையிடம் இருந்து சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள் என்ற முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது. கவின் கொலை வழக்கு தொடர்பாக 6 பிரிவுகளின் கீழ் முதல் தகவல் அறிக்கையானது பதிவு செய்யப்பட்டது. கொலை வழக்கை விசாரித்த காவல்துறையினர் வழங்கிய ஆவணங்களை சரிபார்த்த பின்னர் கள ஆய்வு பணி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழல்ல இந்த விசாரணை என்பதை துவக்கியிருக்கிறார்கள். சிபிசிஐடி போலீசார் கொலை நடைபெற்ற இடத்தில் விசாரணை அதிகாரி நவ்ரோஜி, அதேபோன்று சிபிசிஐடி டிஎஸ்பி ராஜ்குமார் தலைமையில் ஆய்வானது நடத்தப்பட இருக்கிறது. இந்த நிலையில் இந்த விசாரணையை துவக்கி இருக்கிறது சிபிசிஐடி போலீஸ். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க கேட்போம். ராமசுந்தரம், இந்த நெல்லை ஐடி ஊழியர் கொலை வழக்கில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை துவக்கி இருக்கிறாங்க அப்படின்னு அறிகிறோம். முதல்ல எந்தெந்த பகுதிகளில் சென்று விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள், அவங்களுடைய விசாரணை கோணம் என்னவாக இருக்க போகிறது, விவரங்கள் என்ன? சிபிசிஐடி போலீசார் வசம் நெல்லை கவின் கொலை வழக்கு ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நெல்லை மாநகர காவல்துறையினர் விசாரித்த அந்த ஆவணங்கள் அனைத்துமே சிபிசிஐடி போலீசார் வசம் இன்றைய தினம் அந்த விசாரணை அதிகாரி சுரேஷ்குமார் நேரடியாக டிஎஸ்பி ஒப்படைத்தார். இந்த நிலையில தற்போது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். முதல் வழக்கு, அதாவது இந்த ஆண்டின் முதல் வழக்காக சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விசாரணை அதிகாரி டிஎஸ்பி ராஜ்குமார் நவரோஜ் நியமிக்கப்பட்டு தொடர் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். சம்பவ இடம், அதே போல அந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் பறிமுதல் செய்யப்பட்ட இடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல நேரடியாக அவர்கள் ஆய்வு மேற்கொள்வதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த வழக்கு தொடர்பாக பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களில் இருக்கக்கூடிய தகவல்களும் இந்த தகவல்களும் சரிபார்க்கப்பட்டு அடுத்த கட்ட விசாரணைக்கு மேற்கொள்ளப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொலை சம்பவம் நடைபெற்ற இடத்துல அந்த பகுதிகளில் உள்ள அந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் பறிமுதல் செய்யப்பட்ட இடங்கள் உள்ளிட்ட இடங்கள்ல நேரடியாக அவர்கள் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள்.